ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோடிஜிக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி, அதாவது அவமானம்னு சொல்ல முடியாது, தோல்வின்னு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு தன்னுடைய தொகுதியில் ரோட் ஷோ கிளம்புவதற்காக முதலில் ராமரை வழிபடுவதற்காக ராமர் கோவிலுக்கு மோடி சென்றார். அங்கு அவருக்கு ஏற்பட்ட விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ கம்பேரிசனோட பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராமர் கோவில் திறப்பின் போது ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தோம். அது மக்களிடம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆச்சு. மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஜி பண்ண ஃபோட்டோ ஷூட்டு எப்படிலாம் பிளான் பண்ணாங்க, என்ன ஏது அப்படின்றத நம்ம அதில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடைய தோல்வி முகம் இதிலிருந்தே தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சாமியோடைய அழுத்தம் அந்த கோவிலில் அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மோடிஜி என்ன பண்ணார்னா, காலையில் அந்த ரோட் ஷோக்கு முன்னாடி அவர் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ரோட் ஷோக்கு போகிறாரு. ரோட் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு போகிறாரு. ராமர் கோயிலுக்கு போயிட்டு ராமரை தரிசித்து விட்டு அந்த ரோட் ஷோக்கு போகலான்னு இங்கே தான் அந்த உள்குத்து ஆரம்பிக்குது. போகிறாரு ஜி. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வீடியோ நான் அது ஒரு 10-12 நிமிஷத்துக்கு போட்டேன். இருந்தாலும் ராமர் கோயில் திறப்பின் போது மோடிஜி போட்ட சீன் எப்படிப்பட்ட சீன் அப்படின்றத சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்ததுன்ற வீடியோவை நான் அடுத்து போடுறேன். ஸோ முதல்ல अभी बैठने की कृपा करें, जब वो पैदल चलकर आएंगे तो आपको लग जाएगा। वहीं पर सब ट्रस्टीगण राष्ट्रीय दर्शन दे रहे हैं, वो काशी से पधारे हैं। वही काशी जो भगवान राम के सखा हैं, वही काशी जहां पर भगवान शिव भगवान राम के स्वामी के रूप में अद्भुत है। और பார்த்தீங்களா, அதாவது எஸ்பிஜியே தெரித்து ஓடும் அளவிற்கு அப்படியே மறைஞ்சு வராங்க. அழகாக ஃப்ரேம் பண்ணி அழகாக ஜி உள்ளே வர்றதுலேருந்து, அவர் சாமி கும்பிட்றதுலேருந்து அவரை கொண்டு போய் நடுமனையில் உட்கார வச்சாங்க. அதாவது என்னென்னா, கருவறைக்கு முன்பு இருக்கைனா தரையில் ஒரு இது போட்டு உட்கார வைத்து பூஜை செய்தார்கள். இதை பொறுக்க முடியாத விஸ்வ இந்து பரிஷத் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவருடைய தலைவரையும் அருகில் அமர வைக்க வேண்டும். ஒரு பிரதமராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஆனால் நம்ம தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்கோம், நம்ம தான் இதற்காக கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மோகன் பகவத்தையும் பக்கத்தில் போய் இணையாக ஒரு பிரதமருக்கு இணையாக உட்கார வச்சாங்க. அங்கே பிரதமர் அவர் இவர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கோயிலில் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவர்கள் தான் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் தான் டாப்பில் அங்கே இருக்கும். ஸோ அதனால் அவரும் பிராமணர், இவர் பிராமணர் அல்லாதவர். நம்ம பிரதமர் பிராமணர் அல்லாதவர், அவர் பிராமணர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு சூழலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் போனால் கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவரை விடலை. ஏற்கனவே அவர் உட்கார்ந்து வழிபட்ட இடத்துல கோவில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும்போது அவரை என்னென்னா கருவறை வரைக்கும் விட்டாங்க. நம்ம ஊர் கருவறை வேறு மாதிரி இருக்கும், குறுகலாகவும் இருட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கோயில்கள்லாம் பாரம்பரியமிக்க கோயில்கள் 500 வருடம் 1000 வருடம், குறைந்தபட்சம் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய கோயில்களாக இருக்கும். அது வரைக்கும் அதோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருட்டாக கருவறை என்பது ஒரு குகைக்குள் இருப்பதை போல் அமைத்திருப்பார்கள். ஆனால் இப்போ மாடர்னாக அமைச்சிருக்காங்க. வெளியேருந்து பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்த போதிலும் இவரை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி விடவில்லை. அதுக்கு ஒரு பூசாரி அங்கே இருக்கார், அந்த காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு, நம்ம மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கே உட்காருங்க அப்படின்னு சும்மா மரியாதையாக கையை காட்டுற மாதிரி அங்கே தான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற மாதிரி காட்டுறாரு. அந்த காட்சியை மட்டும் பார்த்துருங்க. श्री राम, अयोध्या का मान है श्री राम और अयोध्या का सम्मान है श्री राम। और उसी अयोध्या की भूमि पर प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंच चुके हैं, अयोध्या धाम। और आप देख सकते हैं रामलला के दर्शन करने के लिए वो यहां पर पहुंचे और उस दौरान की ये तस्वीरें हम आपके साथ साझा कर रहे हैं। आज आपको बता दें, काफ़ी महत्वपूर्ण दिन है। रामलला का दर्शन तो प्रधानमंत्री नरेंद्र मोदी और उस संघर्ष को प्रधानमंत्री नरेंद्र मोदी ने समझा। और उसके बाद से जब राम मंदिर यहां पर बन गया तो 22 जनवरी प्राण प्रतिष्ठा का वो दिन, उसके बाद प्रधानमंत्री नरेंद्र मोदी आज दूसरी बार अयोध्या यहां पर पहुंचे हैं। அதற்கப்புறம் மோடிஜி இதிலே அவர் முகம் மாறி விடுகிறது. என்னடா இது, நம்மளை உள்ளே விட மாட்டாங்களா? ஏன்னா போன முறை தொட்டு வணங்கினார் ராமர் சிலையை. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சுற்றி வந்தார். ஆனால் இந்த முறை என்னென்னா, ராமர் சிலையிலேருந்து ஒரு 100 அடிக்கு தாண்டி நிறுத்திட்டாங்க, 50 அடிக்கு மேலே தாண்டி வெளியிலே நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி விழுந்து கும்பிடும் போதும் முன்னாடியே
பேப்பர் விரித்து வைத்து விட்டார்கள், இதை தாண்டி ஒரு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எஸ்பிஜி முன்னாடி விடல, கேமராமேனையும் முன்னாடி விடல. எப்போவுமே ஜி வந்து கும்பிட்ற மாதிரி முன்னாடி ஒரு ஷாட் பல ஆங்கிளில் கேமரா வைப்பாங்க, சைடு, இந்த சைடு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள்னு வைப்பாங்க. இந்த முறை ஃபோட்டோகிராஃபர்களையும் அந்த எல்லை தாண்டி அனுமதிக்கவில்லை. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்ப்பதற்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். ஆட்களுக்கு, அவர்களை சார்ந்த ஒரு சிறிய ஒரு யங்ஸ்டர் ஒரு பையனுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பையன் என்ன கேட்குறாப்புல அப்படின்னா, அடுத்தும் மோடி தான் வருவாரா, பாஜக தான் வெற்றி பெறுமான். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார், சுப்பிரமணிய சாமி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், ஆனால் மோடி வரமாட்டார். மோடி மீண்டும் வந்து விட்டால் என்ன ஆகும் அந்த பையன் கேட்குறான். இந்த நாடு நாசமாகி போய்விடும். மோடி மாதிரி ஒரு சர்வாதிகாரியை அதுக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மோடி வந்து புட்டினை போல, ஜின்பிங்கை போல ஒரு சர்வாதிகாரியாக வரணும்னு பார்க்குறாரு. இனி மோடி வந்து விட்டால், மோடி வந்து அந்த இடத்தை பிடித்து விட்டால், இந்தியாவில் இனி தேர்தலே ஒரு நீண்ட காலத்திற்கு நடைபெறாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2030 இந்தியா வந்து பஞ்ச பராரைகள் நாடாக மாறிடும். மக்கள்லாம் சொல்லனா துயருக்கு ஆளாகி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவாங்க. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2030 இந்தியா டோட்டலாக காலி ஆயிரும்னு சொல்லி தைரியமாக சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இளைஞன் கேட்குறான், எப்படிங்க இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க, இப்போ கட்சியை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்களான்னு கேட்டால், இல்லை நான் ஏன் கட்சியை விட்டு வெளியில் வரேன், இப்படி நடந்தால் இப்படி ஆகும். மோடியோட நடவடிக்கைகளும் மோடியோடைய சிந்தனையும் மோடியோட அடுத்த என்ன செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காருன்னா, தன்னை ஒரு சர்வாதிகாரி ஆக்கிட்டு நிரந்தரமாக நாம் தான் பிரதமர் என்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோடைய பிரதிபலிப்பு எங்கே வருது அப்படின்னா, ஏற்கனவே மோடி போட்டி போடக்கூடிய தொகுதியில் ஒரு சாமியாரை இவர்கள் பிராமணர்கள் சார்பில் நிறுத்தியிருக்காங்க. அது ஆர்எஸ்எஸோட மறைமுக சப்போர்ட்டோட. அவர் யாருன்னா ஒரு திருநங்கை அப்படின்னு வச்சுக்கலாம், திருநங்கை. அவர் பிராமணர். அவரை அந்த திருநங்கையை அங்கே நிறுத்தியிருக்கிறார் சுப்பிரமணிய சாமி. அவர் சார்பில் மட்டும் இல்லாமல் பிராமணர்கள் சார்பில் இங்கே நிறுத்தியிருக்கிறார். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி மோடியை உள்ளே விடாதது. ரெண்டாவது என்னென்னா, அந்த தலைமை குருக்கள் இருக்கார் இல்லையா, அவர் வரலை இன்றைக்கி. அதாவது பிரைம் மினிஸ்டரே வராரு. பிரைம் மினிஸ்டர் வந்தால் இப்போ நம்ம கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ அமைச்சர்கள் வராங்க, அவர் வராங்க, முதலமைச்சர் வராரு அப்படின்னாலே அந்த கோவிலில் உள்ள தலைமை குரு அவரே அவர் தான் யாருங்கிட்ட வரக்கூடாது, நான் தான் பூஜை பண்ணுவேன், நான் தான் அவர் காட்டுவேன், அவருக்கு தான் நான் தான் பரிவட்டம் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் ராமர் கோயிலில் இந்த தலைமை பீடாதிபதி இருக்கார் இல்லையா, தலைவர் என்று சொல்லக்கூடியவர் வரல. 2ஆம் 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவரும் மோடிக்கு சூடங்காட்டில் அவருக்கு பிரசாதம் கொடுக்கல. அங்கே இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டை அனுப்பிவிட்டு ஒரு தாமரை பூவை அவர் கையில் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த மூத்த குருக்கள் ரைட் சைடில் நின்றுட்டுருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடில் அவரோட அசிஸ்டன்ட் நின்றுட்டுருப்பார். அவர் மூலமாகத்தான், அதுவும் ராமரை வழிபடுவதற்கோ இல்லை அந்த தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா, தீப ஆராதனையை கிட்ட மோடியை செய்ய விடாமல் அதே டிஸ்டன்ஸில், எவ்வளோ தூரத்தில் மோடியை நிறுத்தியிருந்தார்களோ அந்த டிஸ்டன்ஸில் இருந்தே தான் தீபாராதனை காட்டினார். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம், சின்ன விஷயம் கிடையாது. அதாவது கோவில் திறப்பு விழாவப்போ மாமரையை தொட்டு வழிபட்ட மோடி அப்போது ஆதிக்கம் செலுத்தினார் மோடி, சரியா. ஆனால் நான் பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா அந்த கோயிலை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரதிஷ்டைக்கு அப்புறம் அவார்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கள் வைத்தது தான் சட்டம். யாரை உள்ளே விடணும், யாரை எது வரைக்கும் விடணும், எங்கே வரைக்கும் விடணும், என்ன பூஜைகள் பண்ணணும், யார் அவருக்கு பிரசாதம் வழங்கணும் என்பது முதற்கொண்டு அவர்கள் தான் முடிவு செய்வார்கள்ன்றதை இதில் காட்டிட்டாங்க. ரெண்டாவது, மோடி மீண்டும் பிரதமர் ஆவதை ஆர்எஸ்எஸும் விரும்பவில்லை, பிராமணர்களும் விரும்பவில்லை. அதாவது எங்கே அந்த டாப்பில் இருக்கக்கூடிய டெல்லியை ஆட்டுவிக்கக்கூடிய பிராமணர்கள் விரும்பவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடணும், 1 மாதம் தானே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கட்சியில் இருப்பவர்களே எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் மீண்டும் மோடி மட்டும் வந்துட்டா இந்த நாடு சர்வாதிகார நாடாயிரும், அடுத்த தேர்தலே நடக்காதுன்னு எதிர்கட்சிகள் சொல்லலை, ஏன்னா ராகுல் சொல்லலை, மு.க. ஸ்டாலின் சொல்லலை, நம்ம வேறு யாருமே தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி சொல்லலை. ஆனால் சுப்பிரமணிய சாமியை சொல்லியிருக்கார் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த. அப்படின்ற போது ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. இருந்த போதிலும் இப்போது உள்ள நிலையில் மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ராமர் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பில் நாம் வேண்டிக்குவோம் அப்படின்னு நினைக்கலாம்.
ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. எந்த ராமர் கோயிலை வைத்து அரசியலை வாட்டையை போடலான்னு நினச்சாரோ மோடி, அந்த ராமர் கோயிலே அவருக்கு உரிய சரியான படியான மரியாதை வழங்கப்படாமல் அவர் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது உள்ளே ஏதோ நடக்கிறது என்பது உறுதியாக தெரிகிறது. நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், மோடி மீண்டும் பிரதமர் ஆக மாட்டார், அவர் பிரதமர் இல்லைன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.